உங்க பொண்ணுக்காக வந்து நீங்க வந்து உங்களோட கரியர் அதாவது மோட்டிவேட்டடா வச்சுக்கிட்டு நீங்க வந்து எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. ஸோ ஆமா. இந்த தருணம் உங்களுக்கு கிராக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ப்ரவுடா இருந்துச்சு. நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பண்ணலன்னு இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. அ ஆனா அந்த செகண்ட் அந்த ரிசல்ட்ட பார்த்தது, "யப்பா போதும்டா! இனிமே பார்த்துக்கிடலாம் நம்ம." அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப இது வந்து அ கோட்டு கோட்னால மட்டும் தான் இது எனக்கு வந்து சாத்தியம் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2023லயும் நெறைய மெயின்ஸ் 4 மெயின்ஸ்க்கு வந்து நான் அப்பியர் ஆயிருந்தேன். ஒரு நாளைக்கு கூட வீட்ல இருந்து ஃபுல் மார்க் எடுத்ததெல்லாம் கிடையாது. சும்மா இந்த இது பாஸ் பண்ணோம். பிலிம்ஸ் பாஸ் பண்ணோம். அதனால மெயின்ஸ் போறது. ஏன்னா எனக்கு வந்து தெரியாது. என்ன மாதிரி படிக்கணும்? எது படிக்கணும்? எது விடணும்? எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ இங்க கோட்ல வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு வந்து பர்ட்டிகுலரா நெறைய மார்க் எடுக்கிறதுனால ஓகே. கொஸ்டின் இது செலக்ட் பண்ணணும். இத விடணும். அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணணும். ஒரு பசில் சால்வ் ஆகலையா விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போணும். இல்ல நான் இவ்ளோ நிமிஷம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட பண்ணா அது வந்துரும் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது. அது வந்து நான் இங்க கோட்ல வந்ததுக்கு பிறகு தான் நான் வந்து அத புரிஞ்சுகிட்டேன்.